தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ரோமர் 10:15. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி, நல்லா கவனிங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள், எது நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி சரி, இருக்கிறது. இப்ப இந்த வசனம் ரெண்டு தான் இங்க சொல்லுது இல்லையா? சமாதானம் நற்காரியங்கள் இருக்குது. இந்த வசனத்தை பழைய ஏற்பாடுல நம்ம படிக்கலாமா? ஏசாயா 52:7 படிங்க பார்க்கலாம். இது ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். இது அங்கிருந்து படிக்கலாம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி, நல்லா கவனிக்கணும், எதை ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கணும். ஒரு பிரசங்கியார் இங்க பாருங்க, எந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னாலும் எதை ஒருத்தர் பிரசங்கிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். பிரசங்க பொருள் என்னன்றதை இங்க சொல்றாரு. சமாதானம், அப்புறம் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ஆமா ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற. கவனிங்க, இப்போ முக்கியமான காரியங்கள் என்ன? 4 விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. 1 சமாதானம், 2 நற்காரியங்கள், 3 ரட்சிப்பு, 4 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இதத்தான் பிரசங்கிக்கணும். ஒரு பிரசங்கியார் எதை பிரசங்கிக்கணும்னா இந்த 4 தான் பிரசங்கிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம், சமாதானம், நற்காரியங்கள், அதுக்கு அடுத்தது ரட்சிப்பு, கர்த்தர் ராஜரீகம் பண்றாரு. பிரைஸ் காட், ஆமென். இப்போ இந்த 3மே நல்லா கவனிங்க, இந்த 3மே, அதாவது சமாதானமும் சரி, நற்காரியங்களும் சரி, ரட்சிப்பும் சரி, இந்த 3மே எப்படி வந்தது? இப்படி வந்தது, கர்த்தராகிய இயேசுவினால வந்தது, இயேசு கிறிஸ்துவினால வந்தது. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியில சொல்லுங்க சமாதானமும். ஆமா, சமாதானம் எப்படி வந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. நல்லா கவனிக்கணும், சமாதானம், இந்த பூமியில சமாதானம் வந்தது. ஏன், எப்படி சமாதானம் வந்துச்சு? பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. ஒரு நாளும் பாவமுள்ள மனிதன் தேவனோடு சேர முடியாது. அநீதி நிறைந்தவன், அழுக்கானவன், அசுத்தமானவன், கிரியைகளிலே பொல்லாதவன் மனுஷன். இந்த மனுஷன் தேவனிடத்துல ஒரு நாள் சேர முடியாது, சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியானால் இந்த மனு குலத்தை இந்த தேவனோட சமாதானம் பண்ண, இவர்களை ஐக்கியப்படுத்த, இவர்களை ஒப்புரவாக்க ஏசாயா சொல்லுகிறான் 53ஆம் அதிகாரத்துல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். என்ன சமாதானம்? பிதாவாகிய தேவனோட பாவியாகிய எனக்கு சமாதானம் உண்டாயிற்று. தேவன் இப்பொழுது என்னை பாவியாக பார்க்க போகிறதில்லை, குற்றவாளியாக பார்க்க போகிறதில்லை, தண்டிக்கிறவனாக பார்க்க போகிறதில்லை. என்னை மகனே என்று பார்க்க போகிறார், பிள்ளையாக பார்க்க போகிறார், நீதிமானாக பார்க்க போகிறார், பரிசுத்தவானாக பார்க்க போகிறார், ஆசீர்வாதத்தின் சந்ததியாக பார்க்க போகிறார். கவனிங்க, இந்த உலகத்தின் சகல நன்மைகளுக்கும் சுதந்திரவாளியாக என்னை பார்க்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கிறிஸ்து உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்தை சொல்லி சிலுவையினால் உண்டான நற்காரியங்கள், நல்லா கவனிங்க, சிலுவையினால் என்னங்க நடந்துச்சு? சிலுவை என்பது என்ன? சிலுவை அந்த நாட்கள்ல மக்களுக்கு ஒரு பெரிய சாபத்தின் சின்னம், அவமானத்தின் ஒரு அடையாளம் சிலுவை. ஆனா நமக்கு கிறிஸ்தவங்க ஏன் அதை ஒரு புனித சின்னமா பாக்குறாங்க? ஏன்னா சிலுவையில ஒரு பெரிய இடமாற்றம் உண்டாயிற்று, ஒரு மாபெரும் இடப்பெயர்ச்சி. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு,
அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். சிலுவை அவருக்கு, சிங்காசனம் எனக்கு. அல்லேலூயா. சிலுவை அவருக்கு போனதுனால எனக்கு சிங்காசனம் வந்தது. கவனிங்க, அவர் தண்டிக்கப்பட்டார், நான் மன்னிக்கப்பட்டேன். அவர் சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவர் குற்றவாளியாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் நித்திய ஆக்கினை அடைந்தார், நான் நித்திய ஜீவனை அடைந்தேன். ஆகவே இந்த நற்காரியங்களை போய் சொல்லு. சிலுவை இதை உண்டாக்கி இருக்குதுன்னு சொல்லு. நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. உன் பாவத்திற்காக நொந்து மனம் வாடி, ஐயோ நான் தண்டனை அனுபவிக்கிறேன், நீ தண்டனை அனுபவிக்க தேவையில்லை. சிலுவையில் அவர் அனுபவிச்சிட்டார். நீ இந்த நற்காரியங்களை போய் சொல்லு. அதான் சொல்லணும். சிலுவை இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவிக்கும் சிலுவை இருக்கிறது. கவனிங்க, உன் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டியா, மனம் திரும்பு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள்ல நீ என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அக்கிரமங்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட வா, உண்மையா சொல்லு. அப்பா, நான் இந்த தப்புக்கு நான் தான் காரணம். நாம பொறுப்பெடுப்போம், நம்ம வாழ்க்கையை நாம பொறுப்பெடுப்போம். அவன் இவன்லாம் யாரையும் சொல்ல வேணாம். நான் தப்பு, நான் சரியில்லை, நான் குறைவுள்ளவன், என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. அப்ப நற்காரியங்கள் சிலுவையில உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, மூணாவது ரட்சிப்பு. தேவன் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அதனாலதான் சொல்றேன், ரட்சிக்கப்படாத ஒருத்தன் இந்த பூமியில தேவனுடைய எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க ரட்சிப்பு இலவசம்னு? தெரியுமா உங்களுக்கு? இந்த ரட்சிப்பு இலவசம். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய தங்கத்தை சேர்த்து கொடுத்தா ஒரு ஆளு ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு விலையேற பெற்றது. அவ்வளவு பணத்தை இந்தியாவில் இருக்கிறவங்க மொத்த தங்கத்தையும் கொடுத்தா வாங்க முடியுமா? முடியாது. இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு ஒரு ஆளு ரட்சிக்கணும்னா முடியாது. அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தார். அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை, நித்திய நரகத்திலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் எனக்கு இலவசமாய் கொடுத்தார். இந்த ரட்சிப்பை சொல்றதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம். பிரைஸ் காட். ஆமென். பாஸ்டரா இருக்கிறதுல என்னங்க உங்களுக்கு சந்தோஷம்? இதை விட வேற என்னையா சந்தோஷம் இருக்குது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இத பாருங்க, இத போய் சொல்றதுல என்ன ஒரு கெத்துன்றீங்க. இதுதான் வாழ்க்கை. வந்து வாழ்ந்து பாரு. ஆமா, இத பிரசங்கிக்கும் போது அப்படி எப்படி இருக்கு தெரியுமா? ஜிவ்னு இருக்குது, கிக்கா இருக்குது நம்ம பாஷையில சொன்னா. ஆமா, அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த பதவியை விட ஒரு மேலான பதவியாக இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத பார்க்க முடியுதுன்னா காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமென். வேற எதுவும் அந்த மெய்யான சந்தோஷத்தை தராது. எத்தனை கோடிகள் இருந்தாலும் அவன் உள்ளத்துல ஒரு மெய்யான சந்தோஷம் ரட்சிப்பின் மூலமாக மாத்திரமே உருவாகும். அதை பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அப்ப அதை பிரசங்கிக்கணும் பாருங்க. வேற எதையும் கண்டத்தெல்லாம் போட்டு பிரசங்கிக்க கூடாது. இப்ப பவுல் என்ன சொன்னாரு? நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையே. அந்த வார்த்தை என்ன சொல்ற? நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையை சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? ரோமர் அதுல படிச்சீங்களா? 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையே. நல்லா கவனிக்கணும். இப்ப பிரசங்கிக்கிற வார்த்தை, நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. கவனிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒண்ணு சொன்னேன், தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். சொல்லுங்க, தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். எல்லா பிரசங்கிலையும் எல்லா பிரசங்கமும் ஒண்ணுதானையா? கிடையாது. பிரசங்கியாரை எப்படி வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிறது, இதை உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க முடிச்சிடுறேன். ஏன்னா பிரசங்கியாரை சரியா கண்டுபிடிக்கணும். சரியானதை போய் நீங்க கேட்கணும். ஏன்னா தப்பானது கேட்க கூடாது. ஒரு சரியான பிரசங்கியாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரியானதை கேட்டா தான் என்ன வரும்? கேட்காவிட்டால் என்ன வராது? விசுவாசம் வராது. விசுவாசம் வரனா தொழுது கொள்ள முடியாது. தொழுது கொள்ளனா ரட்சிக்கப்பட முடியாது.
அப்ப பிரசங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சரியான பிரசங்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல மோசே என்ன பண்றாருன்னா, இந்த வாக்கு தத்தமான இந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி ஒரு 12 பேர் அனுப்புறாரு. அந்த தேசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா கவனிங்க, இல்ல பாருங்க, ஒரு நல்ல பிரசங்க யாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில ஆட்கள் நல்ல பிரசங்க யாரை எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஐயா அவர் முழுசா பெரிய ஜிப்பா போட்டிருந்தா நல்ல பிரசங்க யாரையா? ரொம்ப தப்பா பாக்குறீங்க. பெரிய தாடி வச்சிருந்தா நல்ல பிரசங்க யாரையா? ரொம்ப தப்பு. இல்லைன்னா ஃபேன் ஷர்ட்டை போட்டு இன் பண்ணியிருந்தாருன்னா நல்ல பிரசங்க யார்? அதுவும் தப்பு. ஐயா அவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கணையா? அதுவும் தப்பு. நீ நினைக்கிற நல்ல மனுஷன் இந்த பூமியிலேயே கிடையாது, ஒருத்தன் கூட கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் ஒருத்தருமே கிடையாது. அப்போ ஒரு நல்ல பிரசங்கர் எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா, அவரோட வாழ்க்கையில ரொம்ப பரிசுத்தமா இருக்கணையா? போச்சு, கெட்டு போயிட்டு நீ. அப்ப உனக்கு முன்னாடி நான் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் டெய்லி. அதுவும் தப்பு. கவனிங்க, பரிசுத்தத்தெல்லாம் வச்சு நீங்க ஸ்கேல் வச்சு அளந்தீங்கன்னா, நான் ஒருவேளை உங்களை விட கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம், இருந்துட்டு போறேன், அது பிரச்சனை இல்லை. நான் வந்துருவாங்க, நீங்க வந்துருங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி. ஆமா கவனிங்க, இப்ப முக்கியமான விஷயம் என்ன? எப்படி ஒரு பிரசங்க யாரை கண்டுபிடிக்கிறது? சில ஆட்கள் நினைக்கிறாங்க, ஐயா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய நல்லா கவனிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கைய, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஏற்ற இறக்கங்கள், சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இதுல ஒன்றுல இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நல்ல பிரசங்கர் இல்லையா அப்படி முடிவு பண்ணாத. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வச்சு என்ன பண்ணாத, முடிவு பண்ணாத. எந்த ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஐயா பாருங்க, ஜெயராஜன் நான் முடிக்கு டை அடிக்கிறேன், அவர் நல்ல பிரசங்கரே கிடையாது. டை அடிக்கிறார் பத்தியா? அவரு டை அடிக்கலாமையா பாஸ்டர்? சொல்லுயா, டை அடிக்கிறாரு, அவர் நல்ல பாஸ்டரே கிடையாது. அவரு இன்னொருத்தர் சொல்லுவார், இவரு இன்சைட் பண்ணிருக்காரு பத்தியா, இவர் எப்படி நல்ல பாஸ்டர்? பேண்ட் போட்டா இன் பண்ணலாமாயா? நம்மால இவன் இன் பண்றானா, டை அடிக்கிறானா, முடி வெட்டுறானா? இதே கணக்கு போட்டுக்கின்னு வாழ்க்கையை கெடுத்துக்காத. வாழ்க்கை சரியா வாழ். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவரோட சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? சீஷர்களுக்கு, அவரை சுத்தி வர்ற மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. அவருக்கு நல்லா தெரியுது இந்த மனுஷனுங்க தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க பைபிள் வசனத்தை. மத்தேயு 23:1 போங்களேன். மத்தேயு 23:1 போங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, பாருங்க, ஜனங்களை சீஷர்களை பார்த்து, வேதபாரகரும் பரிசேயரும், நல்லா கவனிக்கணும், கவனிங்க, அவருடைய சீஷர்களுக்கு என்ன டீச் பண்றாரு பாருங்க, அவரோடு கூட இருக்கிற மக்களுக்கு. படிங்க. மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பிரசங்கர், இந்த வேதபாரகர், பரிசேயர்ன்றவங்க, அவங்களோட ஸ்தானம் ரொம்ப பெருசா இருக்குது, முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறாங்க அவங்க. படிங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். எப்படி போட்டாரு பாருங்க, சமாடி வச்சிட்டாரு. அவனோட லைஃப் உனக்கு தேவையில்லை. நிறைய பேரு நம்ம இந்த பிரசங்கத்தை பாக்குறது இல்ல, செய்கையை தான் பாக்குறோம். அவரு செஞ்சாரு, அந்த ஐயா செஞ்சாரு, அந்த ஊழியக்காரர் செஞ்சாரு. எந்த ஊழியக்காரன் செய்யறான்னு பார்க்காத, எந்த பாஸ்டம்மா செய்யறாங்கன்னு பார்க்காத. வசனத்தை பாரு, வாழ்க்கையை மாத்து, வசனத்தின்படி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. பிரைஸ் காட். அவர் சொல்றாரு, அவன் போதிக்கிற போதனையை மட்டும் பாரு, அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இரு, அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காதுன்றாரு. பிரைஸ் காட். ஆமென். இவர் நினைச்சிருந்தா இங்க என்ன சொல்லிருக்கலாம், இவனுங்க பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதேன்ட்ட சொல்லிட்டு இருக்கலாம்ல. அப்படி சொல்லல.
அவன் போதிக்கிற போதனை மோசையுடைய ஆசத்திலிருந்து உட்காந்து பேசுறான், பிரமாணங்களை சொல்லி கொடுக்குறான், கேட்டுக்காத. ஆனா அவன் லைஃபை நீ என்ன பண்ணாத, பார்த்துக்கிட்டு இருக்காத. நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த ஊழியக்காரங்கள் எல்லாம் பார்த்து. சில ஆட்கள் பாருங்க, இதே வேலை இது. சிலருக்கு இப்போ இந்த மீடியாலாம் வேற வளர்ந்துச்சா, அதனால உட்காந்துட்டு சிலதெல்லாம் வெறும் குப்பையை தான் பார்க்கறது, வேண்டாத காரியங்களை பார்த்து பார்த்து கெட்டு போறது. கவனிங்க, அவனை இவனெல்லாம் பார்க்காத, வார்த்தை வசனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வார்த்தை தான் வாழ வைக்கும், எந்த ஊழியக்காரனும் வாழ வைக்கல, வார்த்தை தான் வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு பிரசங்க, சரிங்க, லைஃபை பார்க்க வேணாம், அப்ப எதை தான் பார்க்கறது? இங்க வாங்க. இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்துல ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து இந்த 12 பேரை போய் என்ன பண்ண சொல்றாருன்னா, வேவு பார்த்துட்டு வர சொல்றாரு. வேவு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கப்பா, என்ன அங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, கர்த்தர் இந்த தேசத்தை நம்ம கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த தேசத்தினுடைய எல்லாத்தையும் பாருங்க, நிலத்தை பாருங்க, ஜனத்தை பாருங்க, பட்டணங்கள் அரணிப்பானவர்களா இளப்பமானவர்களா பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறாரு. இங்க பாருங்க, இப்ப போனாங்க, போயிட்டு இந்த போன இந்த டீம் அப்படியே 2ஆ பிரியுது. 10 பேர் ஒரு அணிலையும் 2 பேர் ஒரு அணிலையும் மாறுறாங்க. வந்தவங்கல 10 பேர் ஒரு பேட்ச் ஆகுது, 2 பேர் ஒரு பேட்ச் ஆகுது. இப்ப இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 பேர் பாருங்க, பொய்யெல்லாம் சொல்லல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க என்ன அங்க பார்த்தாங்களோ பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்றாங்க, இருக்கிற ரியாலிட்டியே சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், அவங்க எதுவும் தப்பா சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ இல்லாதத போலாத்தெல்லாம் சொல்லல, இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம் தான், அது குடிகளை பட்சிக்கிற தேசம். நீங்க அதை வாசிங்க பார்க்கலாம். 13க்கு வாங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் தயவு செய்து. ஆனாலும் அந்த தேசத்திலே 27 இருந்து படிமா. அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நீங்க எங்களை அனுப்பின தேசத்துக்கு போயிட்டு வந்தோம், அது பாலும் தேனுகிட ஓடுகிற தேசம் தான். பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ரைட், இது அதனுடைய கனி, இது அதனுடைய கனி. இங்க பாருங்க, இந்த ஆனாலும் ஒருத்தன் எழுதுறான் பாருங்க, அங்கதான் ஏதோ அவனுக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது அவனுக்கு. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் நாங்கள் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். சரி, ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். எல்லாம் குடியிருக்கிறாங்க. 31 அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இது 10 பேர் இத பிரசங்கம் பண்றாங்க. போனாங்க, பார்த்தாங்க, பார்த்தத அப்படியே சொல்றாங்க. நாம போனாங்க, அது அரணிப்பான பட்டணம் தான், அங்க ஏனோக்கியர் இருக்கான், இங்க அமலேக்கியர் இருக்கான், இங்க கிர்காசியர் இருக்கான். அந்த தேசம் அரணிப்பான பட்டணம், நம்மளால என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இருக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரி சொல்லிட்டான். இதான் 10 பேரு. இந்த 2 பேர் என்ன சொல்றான், நல்லா கவனிங்க. 2 பேர் என்ன சொல்றான்? 30வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். பாருங்க, 10 பேர் சொல்றான் முடியாதுன்னு, இந்த காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க நாம் உடனே போய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம்னு. அப்ப கவனிங்க, இந்த 10 பேரு இருக்கிற மாதிரி சொல்றாங்க, இந்த 2 பேர் அதை வேற மாதிரி சொல்றாங்க. இவங்க அதை வேற மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன? இவங்க அதை வேற மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னையா சொல்லுங்க. எங்க இருக்கிற மாதிரி தானங்க சொல்லணும். அதான நல்ல பிரசங்க இருக்கு, அழகு. இருக்கிற மாதிரி தானே சொல்லணும்.
இவங்க என்ன வேற மாதிரி சொல்றாங்க? வேற மாதிரி சொல்லல. கவனிங்க, இந்த 10 பேரு லாஜிக்கல் திங்கர்ஸ். இது நடக்கும், இது நடக்காது, இது சாத்தியம் இருக்கு, இதுக்கு சாத்தியம் இல்ல. இவங்க உட்கார்ந்துகிட்டு அறிவினால எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க ஃபெய்த் ஒர்க்கர்ஸ். கவனிங்க, இந்த லாஜிக்கல் திங்கர்ஸ்க்கும் ஃபெய்த் ஒர்க்கர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த லாஜிக்கல் திங்கர்ஸ் எல்லாமே அறிவினால கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஃபெய்த் ஒர்க்கர்ஸ் இருக்கான் இல்லையா, விசுவாசத்தினால கிரியை செய்யற ஆளு, இவன் கவனிங்க, இவன் எதை பேசுறான் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் எதை வச்சு சொல்றான் தெரியுமா? என்ன தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால கர்த்தர் நம்மோட இருப்பார், ஆனால் நாம் அதை ஜெயித்துக் கொள்ளலாம்ன்றான். அப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு நல்ல பிரசங்கியார கெட்ட பிரசங்கியார எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? யாரோட வார்த்தையை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பைபிள் எல்லாம் படிச்சு பைபிள்ல இருக்கிறத அப்படியே ஒருத்தர் சொல்றாருல்ல, அவரு சரியான ஆள் கிடையாது. ஏன் சரியான ஆள் கிடையாதுன்னா, அவர் இருக்கிறத அப்படியே சொல்றாரு. சில ஆட்கள் பாருங்களேன், பைபிள்ல என்ன இருந்தாலும் அது இருக்கிற பைபிள்ல இருக்குது இல்லையா, கர்த்தர் அவனை கொன்று போட்டார், இருக்குதா இல்லையா, சரி விடு உன்னையும் கொண்டு போட்டோம். இவன் என்ன பண்றான்னா, பைபிள்ல இருக்குதா இல்லையா, கர்த்தர் அவனை அடித்தார், இருக்குதா இல்லையா, சரி உன்னையும் அடிக்கிட்ட விடு. இவனுக்கு புரியல. இவனுக்கு அடித்தார்னா அடித்தார், ஆண்டவர் வியாதியை கொள்ளை நோயை அனுப்பினார்னா எல்லாம் பைபிள்ல இருக்குதுயா, பைபிள்ல எல்லாம் இருக்குது. சில ஆட்கள் யோசிக்கிறான், தாவீது எத்தனை மனைவி கட்டினார் தெரியுமா பிரதர், பைபிள்ல என்ன இருக்குது? இவன் வேற ரூட்டு போட்டுக்கிறான் சார். எல்லாமே பைபிள்ல இருக்குதுப்பா, ஆனா எல்லாமே நம்ம வாழ்றதுக்கான வழியா சொல்லலாங்க. அப்ப எது பைபிள்ல இருந்தாலும், நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு வசனத்தை பாருங்க, எந்த வசனத்துக்கு பின்னாடியும் எடுத்துட்டு போய் ஒரே ஒரு வசனத்தை நீங்க அளவுகளா வைக்கலாம். ரோமர் 12:2 என்னது? தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப ஒருத்தரை கர்த்தர் அடித்தார்னா அவன் அடிக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. அங்க கொள்ளை நோய் வந்ததுன்னா கொள்ளை நோயில சாகிறது சித்தம் இல்ல. ஜனங்க ஒரு கூட்டம் அழிஞ்சாங்கன்னா அழியறது சித்தம் இல்ல. எல்லா மனிதரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாரும் சுகத்தோட நலத்தோட நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். ஆனா அதுக்கு மாறா போகும்போது அப்படியெல்லாம் நடந்திருக்குதுன்னு எழுதி இருக்குது. அவங்க ஏன் அடி வாங்கினாங்க, அவங்களுக்குள்ள ஏன் வியாதி வந்தது, அவங்க ஏன் சிறையிருப்புக்கு போனாங்க, அவங்க வாழ்க்கையில ஏன் அழிவு வந்தது, ஏன் நாசமோசம் வந்தது, எல்லாம் எழுதி இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தருடைய வழியை விட்டு விலகினதுனால அதெல்லாம் நடந்திருக்குதுன்றதுனால எழுதி இருக்குது. அதெல்லாம் எழுதி இருக்கிற எல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமானது கிடையாது. எது ஆண்டவருக்கு விருப்பமானதுன்னு கண்டுபிடி. சொல்லுங்க, கண்டுபிடி. சொல்லுங்க, தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். ஆமா, தேடு, கண்டு. 27 வருஷங்க, 27 வருஷம் தேடி இருக்கிறேன் நான். சோத்திரம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இதை தேடி கண்டுபிடிச்சு இருதயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆயிருக்குது. வாழ்க்கையே தான் எனக்கு. இது ஏதோ விளையாட்டு நினைச்சுன்னு இருக்காதீங்க, விளையாட்டு விஷயம் இல்ல. இதுக்கு மொத்த ஜீவனே இது கொடுத்துருக்கிறேன் நான். ஆமா, எத்தனை இரவு பகல் உட்கார்ந்து இதை படிச்சு ஆண்டவர் சமூகத்துல புரியாத காரியங்கள் ஆண்டவரே இதை சொல்லி கொடுங்க, இதை புரிய வைங்க. எத்தனை புத்தகங்கள், எத்தனை பைபிள் காலேஜ், எத்தனை கமெண்ட்ரி, ஆவியானவர் சமூகத்துல எவ்வளவு நாள் விழுந்து கிடந்து கத்துக்கிட்டது. சும்மா இது வந்து இல்ல, எங்கேயோ போய் 4 புக்கை பரட்டிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றது இல்லை. இது வாழ்க்கையில கவனிங்க, கற்று நிச்சயித்து கொண்டவைகளை உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, உங்களை சில நேரத்துல கிறிஸ்தவங்களை பிறந்துட்டோம்னா இந்த மத ரீதியா படிப்போம்ல, ஹிந்துவா இருந்தா சில ஸ்லோகம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னா காலைல எழுந்த உடனே சங்கீதம் 91:23 அப்படி படிச்ச ஆள் இல்லை நானு. அப்படி படிக்கல, இதை கலண்டர்ல வசனம் தேடி படிச்ச ஆள் இல்லை நானு. வாழ்க்கையை இதுல தேடி படிச்சிருக்கிறோம். ஆமா, தேடி 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 இதுக்குள்ள இருக்கிற நன்மையை, இதுக்குள்ள இருக்கிற ஜீவனை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். அதை உங்களுக்கு பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட், ஆமென். அப்போ ஒரு நல்ல பிரசங்கியார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா,
பைபிள்ல எழுதி இருக்கிற எல்லாத்தையும் இது எழுதி இருக்குது பார், அது எழுதி இருக்குது பார் அப்படி சொல்றவர் இல்ல. இல்ல இல்ல, அது எழுதி இருக்குது. கவனிங்க, ஒரு ஒரு அதுக்கு சில வியாக்கியான விதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு வசனம் எழுதி இருக்குதுன்னா அது அங்க அவங்களுக்கு என்ன பொருள்ல முதல்ல சொல்லி இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு அது என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்க அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குதுன்னா இன்னைக்கு 2000-3000 வருஷத்துக்கு பிறகு வாழ்ற இன்னைக்கு அதனுடைய பொருள் இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்து அதுல இருந்து ஜீவனை எடுத்துக்கணும். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அப்படி வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இதை தேடி தேடி படிக்கிறதுக்கு புரியும். பிரைஸ் காட், ஆமென். அப்ப ஒரு பிரசங்கியார் எதை பிரசங்கிக்கணும்? இருக்கிறத அப்படியே தானேயா, இது எங்கயா நடக்கும்? இல்ல இல்ல, வார்த்தையை பேசு, ஜீவனை பேசு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த நிலையிலிருந்தும் கட்ட முடியும் கர்த்தரால. அவனுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலமாக ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தரால. ஆமென். அப்ப பைபிள்ல எல்லாம் எழுதி இருக்குது. அப்ப சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்குது. எல்லாமே பைபிள்ல இருக்குது. மீனை வாங்கினா முள்ளோட சாப்பிடுற ஜெயராஜனா முள்ளு தூக்கி போட்டுறீங்கன்னா எல்லாருமே அதான் செய்வோம். வாழைப்பழத்தை யாரும் தோலோட சாப்பிட மாட்டாங்கல்ல. தோலோட யார் சாப்பிடுவா? அது சாப்பிடுறதுக்கு சில ஆட்கள் அது மட்டும் நைஸா உரிச்சி சாப்பிட தெரியுது இல்ல. அந்த மாதிரி வேதத்தை ரொம்ப அழகா பவுல் எழுதுவாரு. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வசனத்தை எடுத்தா அதை நிதானமா பகுத்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு தெரியும். அவர் தான் பிரசங்கியார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வேத பார்வைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? இயேசு கிறிஸ்து வார்த்தைக்குள்ள இருந்த ஆவியை பார்த்தார். அவங்க வெறும் எழுத்தை பார்த்தாங்க, சட்டத்திட்டங்களை பார்த்தாங்க, கட்டளையை பார்த்தாங்க. அவர் அதை தாண்டி எது இவனை வாழ வைக்கும், எது இவனை ஆசீர்வதிக்கும் அதை பிரசங்கித்தார். அதனால்தான் ஒரு சிறந்த பிரசங்கியார். இந்த 10 பேருக்கும் இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? 10 பேரு பார்த்ததை அப்படியே சொல்லிட்டாங்க. அங்க கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வாக்கு தத்தம் ஒண்ணு இருக்குது, அவருடைய பலன் ஒண்ணு இருக்குது. அவர் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறாரு, அவருடைய சமூகம் நம்ம கூடவே வருது. அதை அவங்க பார்த்து அதை பிரசங்கிச்சாங்க. எது தேவ சித்தம் அப்படின்னு தெரிஞ்சு அதை போதிச்சாங்க. இவங்க தேவ சித்தம் இல்லாதத பேசினாங்க. அதனாலதான் அவங்க போகவே முடியல. இவங்க 2 பேர் போனாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அப்போ ஒரு சரியான பிரசங்கியார் யாரு? எது கர்த்தருடைய சித்தமோ, எது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமோ, தேவ ஜனங்களை பற்றிய ஆண்டவருடைய உண்மையான உன்னதமான திட்டங்களை தெரிந்தெடுத்து அதை பிரசங்கிக்கிறவங்க இல்லையா, அவங்க தான் சரியான பிரசங்கியார்கள். அவங்க வார்த்தையை தான் நாம என்ன பண்ணணும்னா கேட்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாச வார்த்தை. அதை கேட்க கேட்க முதல்ல கேட்கணும். கேட்டா என்ன வரும்? விசுவாசம் வரும். அதை குறித்து அடுத்த வாரத்துல பார்ப்போம். முதல்ல நல்ல பிரசங்கியாருடைய வார்த்தைகளை சரியா கேட்கறதுக்கு நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.